போட்டுருவோம். ஓகே ஃபைன். ஃபைன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிளான் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆரோக்கியா ஜீவன். சோ 19ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மண்டே அன்னைக்கு கோயிங் டு பி லான்ச். சோ ஏன் இந்த ப்ராடக்ட் நம்ம பார்க்க வரோம், ஏன் சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆஸ்பெக்டோட தான் உள்ள போறோம். பிளானோட இது டீடைல்ஸ் சொன்னா ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்க எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன், சின்ன சின்ன இம்ப்ரவைசேஷனோட வந்திருக்கு. பட் ஸ்டில் ப்ராடக்ட் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் முன்னாடி நம்ம ஏன் இந்த மார்க்கெட்ல ஏன் நம்மளோட பிரசன்ஸ் இல்லைன்றதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இது போறதுக்கு முன்னாடி ஒய் ஐ செல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருடைய மைண்ட்லயும் இருக்கும். என்ன பாலிசி அது, எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வைக்கணும், நம்ம தான் கன்வென்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோமே, அதை மட்டும் நம்ம சேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்ற உங்க மைண்டுக்குள்ள இருக்கும். பட் ஒரு 2-3 விஷயங்கள் நீங்க இன்டெப்தா இதை நான் முடிக்க பார்த்து ஐ திங்க் நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு என்னன்னா, எப்பயும் இல்லாத அளவுக்கு ஹெல்த்தோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீப் ஆன் இன்க்ரீசிங். இப்ப வந்து ஒரு பேண்டமிக்ல நிறைய பேரோட மெடிக்கல் பில்ல கேட்டீங்கன்னா தலை சுத்தி கீழே விழுந்துருவோம். அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆர் கீப் ஆன் மவுண்டிங். அதிகமான செலவுகள் இப்பெல்லாம் அதிகமாகுது. சர்வசாதாரணமா ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய்க்கு பண்ண ஓபன் ஹார்ட் சர்ஜரி இன்னைக்கு 7-8 லட்சம். அது மாதிரி மெடிக்கல் காஸ்ட் கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு வியாதி வந்து ஒரு குடும்பத்துடைய வருமானத்தையே டோட்டலா தொடச்சிட்டு போயிடுது. அவங்க ஒரு 30-20 வருஷமா சேர்த்து வச்சிருந்த ஒரு சொத்தை ஒரு வியாதி, எக்ஸாம்பிள் கேன்சர் வந்ததுன்னா ட்ரீட்மெண்டோட, அதுவும் பர்டிகுலர் இந்த போன் மேரோ எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் வந்து 20 லட்சம் 30 லட்சம் அப்ப சேர்த்து வச்சிருந்த சொத்தை மொத்தத்தையும் ஒரு மிடில் கிளாஸ இன்கம் இல்லாம ஆக்கிட்டு போயிடுது இன்னைக்கு வந்த ஒரு வியாதிகள். சோ அதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்னஸா இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸோடைய வயது இப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. லாஞ்சிவிட்டி, அதிக நாள் உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்ததுனால, மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்னால வருமானம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுது 60-65 வயசுக்கு மேல. அதே மாதிரி ஃபேமிலி டிஸ்இன்டகிரேட் ஆயிடுது. பசங்க எல்லாம் வெளியூர்ல இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்கு. அதுக்கு பணம் தேவை ரொம்ப அதிகமாயிடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா புது புது வியாதிகள். நீங்க இப்ப இந்த பேண்டமிக்கை பத்தி இந்த வார்த்தையே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். திடீர்னு இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஜூகா வைரஸ்னு ஒண்ணு பத்தி கேரளால இருந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் சார்ஸ்னு ஒண்ணு. இதெல்லாம் எங்க இருந்து இந்த பேர்லாம் வந்ததுன்னு தெரியாது. இதுலயே இப்ப பாத்தீங்கன்னா பேருங்க வேற, கொரோனாவுடைய வைரஸ்ல வேற வேற பேர்ல வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி புது புது வியாதிகள் வர பார்த்து ஹெல்த் ரிஸ்க் அதிகமாகுது. அப்ப நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி நம்மளும் பர்சனலா யோசிக்கணும். நம்மளுடைய கஸ்டமரும் அந்த ஃபோல்டர்ல இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது நெசசரி. அப்புறம் கவர்மெண்ட் நம்மள மாதிரி நிறைய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி இந்தியா பாத்தீங்க அப்படின்னா 135-140 கோடிக்கு பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரி. இங்க வந்து கவர்மெண்டால எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பர் ஹெல்த் கேர் கொடுக்க முடியாது. எத்தனை பேரு நெஞ்சில கை வச்சு சொன்னா ஹானஸ்டா ஒரு பிரச்சனைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? யாரும் போறது இல்ல. பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் டாக்டரோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஸ்ட் பண்றோம். ரீசன், இங்க ஹெல்த் கேருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியறதில்ல டியூ டு ஹெவி பாப்புலேஷன். நம்ம கிட்ட இருக்கிற சிஸ்டம் அந்த அளவுக்கு இல்ல. அதனால ஹெல்த் கேர் மோஸ்ட்லி நெக்லெக்டட் ஏரியாவா இந்தியாவில இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்தியாவில பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிமைன் அன்டாப்டு மார்க்கெட். இதுதான் அடுத்த ஒரு பெரிய செக்மெண்ட். 60 வருஷம் லைஃப் இன்சூரன்ஸை சேல் பண்ணியிருக்கோம். இன்னை வரைக்கும் நம்மளால 30-35% ஆஃப் பாப்புலேஷனுக்கு மேல கவர் பண்ண முடியல. 120-130 கோடி இருக்கிற மக்கள் தொகையில. அப்ப லைஃப் இன்சூரன்ஸே நம்மளால டேப் பண்ண முடியல அப்படின்னு பார்த்து, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ரொம்ப க்ரோயிங் செக்மெண்ட். பெரிய பொட்டன்ஷியல் ஹெவியா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல பூந்து விளையாடலாம் விருப்பப்பட்டா. ஏன்னா நான் ஏற்கனவே கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கேரளாவில ஒரு முகவர் ஜீவன் ஆரோக்கியால மட்டுமே கேன்சர் கவர் பாலிசியில மட்டுமே எம்டிஆர்டி முடிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். நம்ம அதை டேப் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியால லெஸ் தென் 25% ஆஃப் பாப்புலேஷன், அந்த பர்சன்டேஜ் விட்டுக்கிறேன், அவ்வளவுதான் ஹெல்த் இன்சூரன்ஸே கவர் பண்ணிருக்கோம். அதுக்கு மேல மீதி இருக்கிற 75% பாப்புலேஷனுக்கு இன்னும் கவரே பண்ணல. எனி பாயிண்ட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா 40-50 லட்சம் மக்கள் மேஜர் சிக்னஸ்க்காக ஹாஸ்பிட்டல்ல எப்பயுமே அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு நாள் இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒரு
லட்சம் மக்கள் ஏதோ வேற வேற ஹாஸ்பிட்டல்ல மேஜர் சிக்னஸ்க்காக ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. நம்ம இருக்கிற அந்த 130 கோடியில. சோ அப்போ ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு செலவாகும்? இவ்வளவு மக்கள் அப்ப எவ்வளவு அமௌண்ட்ட ஸ்பெண்ட் பண்றாங்க? நமக்கு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 1% ஜிடிபிக்கு தான் நம்மளால ஜிடிபின்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓவரால் பட்ஜெட்ல பண்ண பார்த்து 100% இருக்குதுன்னா, இப்ப டிஃபென்ஸ்க்கு இவ்வளவு அலோகேட் பண்ணுவாங்க. ரோடுக்கு இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் அதுக்கு. அப்புறம் என்ன சொல்றது? வேற வேற விஷயங்களுக்கு அலோகேட் பண்ண பார்த்து ஹெல்த்துக்கு வந்து நம்மளால கவர்மெண்டால பெருசா இதுக்கு பண்ண முடியல. ஏன்னா, நம்ம இப்பதான் இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த செக்மெண்ட் இம்ப்ரூவைஸ் ஆயிட்டே வருது. 80% இங்க இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரிய பிரைவேட் ஃபைனான்சிங் தான். ஏன்னா நம்மள சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிடல், கவர்ன்மென்ட் ஹாஸ்பிடல் 1 இருக்கலாம். பிரைவேட் ஹாஸ்பிடல் வெள்ளூர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 20 இருக்கலாம். அப்ப 80% ஆஃப் மார்க்கெட் வந்து யாரால அ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் தான் இதுல பெரிய பார்ட்டிசிபேஷனா இருக்கிறாங்க. கரெக்ட்? ஒரு சின்ன சார்ட் இத படிச்சீங்கன்னா தெரியும். வருஷத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மார்க்கெட் 19ல இருந்து 20% வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப இது வளர்ந்து வர ஒரு மார்க்கெட். சிஏஜிஆர்னா காம்பவுண்டட் ஆனுவலைஸ் குரோத் ரேட். எந்த விகிதாச்சாரத்துல வளர்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்றது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 20% வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு 100 பேர்னா அடுத்த வருஷம் 120 பேர், 140 பேர், 160 பேர். அப்ப நிறைய மக்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மேல ஒரு அவேர்னஸ்னால ப்ராடக்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு ரைட் செக்மெண்ட். இந்த இடத்துக்கு நீங்க ஒரு 10 பாலிசி சேல் பண்றவரா இருந்தா, எந்தெந்த கேட்டகரில இருந்து இந்த பாலிசி வருதுன்னு நம்ம பார்க்கணும். என்னுடைய இதுல ஹெல்த்ல இருந்தே வரலன்னா, இது ஒரு புது செக்மெண்ட். இதுல யார ஆ ப்ராஸ்பெக்டிங் பண்ண முடியும்? அவருக்கு இந்த பிளான எப்படி கொண்டு அப்ப உங்களுடைய வியாபாரமும் அதிகமாகும், பிசினஸ் இம்ப்ரூவைஸ் ஆகுது. புதுசால இருக்கிற ஆளுக்கு ஒரு நல்ல விஷயம் ஹெல்த்துக்காக ஒரு பிரிவென்டிவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா, நீங்க இருந்தாலும் இல்லனாலும் இந்த மார்க்கெட்ட வேற யாரோ ஒருத்தவங்க ரூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது நமக்கான வாய்ப்பு. மக்கள் மத்தியில பெரிய அவேர்னஸ் இந்த நேரத்துல கிரியேட் ஆயிருக்கு. அத என்கேஷ் பண்ண வேண்டியது நம்மளது. பர்ட்டிகுலரா நீங்களே உங்கள யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கவர் வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா எவ்வளவு செலவு தேவைப்படும்? அதுக்கு நம்ம ஃபேமிலி பிரிப்பேர்டா இருக்காங்களா? அந்த எமர்ஜென்சிக்கு எவ்வளவு கேஷ் நம்ம பாக்கெட்ல இருந்து குடுக்க போறோமா? இல்லாட்டினா ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் வந்து அத சப்போர்ட் பண்ண போதா? அந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சீங்கன்னா, இதுக்கான வாய்ப்பாளர்கள் உங்களுக்கு பெருசா தெரிவாங்க. இப்ப இது வந்து இன்னைய டேட்டா இப்ப எடுத்தது நானு செஷனுக்கு முன்னாடி. 2021 மார்ச் அன்னைக்கு பிரீமியம் ரிட்டர்ன் இந்த பினான்சியல் இயர் எவ்வளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2185 கோடி. அதாவது இயர் ஆன் இயர் குரோத் போன வருஷத்தோட இந்த மார்ச்ச கம்பேர் பண்ணீங்கன்னா 41% வளர்ந்திருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ். 2100 கோடி இங்க இருக்கிற கம்பெனிஸ்லாம் இதுல எவ்வளவு உங்களுடைய ஷேர்? எத்தனை பாலிசி ஹெல்த்துக்கு பண்ணியிருக்கீங்க? கேன்சர் கவர் இருக்குது. ஏற்கனவே ஜீவன் ஆரோக்கியா இருக்கு. இப்ப ஜீவன் ஆரோக்கிய ரக்ஷக் வரப்போகுது. நீங்க இதுல எவ்வளவு ஷேர் எடுத்திருக்கீங்க? இதுல இருந்து எவ்வளவு பணம் உங்களால இந்த மார்க்கெட்ல இருந்து புல் அவுட் பண்ண முடிஞ்சிருக்கு? யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஈவன் கோவிட் கூட எல்ஐசி ஜீவன் ஆரோக்கியால லாஸ்ட் மினிட்ல அப்ரூவல் குடுத்து அதுக்கு கூட கிளைம் வாங்க ஆரம்பிச்சோம். இனிஷியலா இல்லன்னு சொன்னாங்க அந்த டிசீஸ். பட் ஸ்டில் வி அட்மிட்டட். அதுக்கான ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் என்ன இருக்கோ அத குடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கஸ்டமர புரொடெக்ட் பண்ண வேண்டிய நெசசரி நமக்கு இருக்கு. இதுல இருந்து பெரிய பிரீமியம் நெறைய வந்துட்டு இருக்கு. 2000 கோடி ஒரு மாசத்துல இயர் ஆன் இயர் குரோத் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்ச்சோட இதுல அப்ப எவ்வளவு பெரிய பிரீமியம் 2000 கோடின்றது கமிஷனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கோடி யாரோ எங்கோ எடுத்திருப்பாங்க. அப்ப நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் என்ன ஷேர் அதுல இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. கரெக்ட்? அடுத்தது இது அன்டாப்டு மார்க்கெட். அதான் சொன்னேன். ஒன்லி 25% மக்கள் தான் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கவரேஜ் இன்னி வரைக்கும். அதுலயும் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கிறவங்க. ஏன்னா இப்ப நீங்க எல்ஐசில ஏஜென்சில கிளப்பா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி குரூப் மெடிக்ளைம் குடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி குரூப் அது இதுன்னு குடுத்தது பெர்சன்டேஜ் எல்லாம் சேர்த்து தான் அந்த 25. அப்ப இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா கவர்மெண்ட்லயும் பிரைவேட் செக்டர்லயும் குரூப் மெடிக்ளைம் பாலிசிஸும் சேர்ந்து தான் அந்த 25%ன்றது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட் அன்டாப்டா இருக்கு பாருங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மக்கள் மத்தியில ஹெல்த்த பத்தின ஒரு அவேர்னஸ் இந்த பேண்டமிக்கு அப்புறம் பர்ட்டிகுலரா ஸ்பெண்டிங் அதிகமாக பார்த்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த டைம் ரைட் டைம் ஒரு ப்ராடக்ட்ட பொசிஷன் பண்ண. அதனால தான் எல்ஐசி இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோட உள்ள வராங்க. நெறைய நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு காலத்துல பப்ளிக் செக்டார் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் தான் இருந்தாங்க. இப்ப ஸ்டாண்ட் அலோன் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்டத்தட்ட 25, 26 பேர் ஹெல்த்துக்காக வந்துட்டாங்க. அப்ப இண்டஸ்ட்ரியோட டைனமிசம் மாறிட்டே இருக்கு. இதுல லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும்
ஹெல்த் ப்ராடக்ட்டை சேல் பண்றோம். ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் விக்கிறாங்க. ஸ்டாண்டர்டும் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் இவ்வளவு பேரு இந்த மார்க்கெட்ல இப்ப ஆப்பரேட் பண்றோம். இருந்தாலும் அன்டாப்டு மார்க்கெட்டா 25% மேல இன்னும் நம்மளால கவர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த சீனியர் சிட்டிசனும் மைனர் குரூப் ஆஃப் யங் ஏஜ் பீப்புளும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு கவரேஜ் தேவைப்படுற நேரத்துல நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல ஜெனரலி நம்ம இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்ல எல்லா விஷயங்களும் கவர் பண்ண முடியுமான்னு பாக்குறோம். ஆனா பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு ஒரு இருக்குது, கார்டியாக் தனி பாலிசி இருக்கு. ஈவன் கோவிட் பீரியட்ல கோவிட்காக எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் வந்தது. அப்ப இன்னைக்கு செக்மெண்ட் வந்து என்ன விரும்புறாங்களோ அதை தரத்துக்கு மார்க்கெட் ரெடியா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல மக்களும் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. சோ நம்ம இந்த டைம்ல காம்ப்ரஹென்சிவான ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டோட உள்ள வரோம். நம்ம அத பொசிஷன் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. கரெக்ட்? ஹையர் மெடிக்கல் காஸ்ட் வருஷத்துக்கு 15% நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன், மெடிக்கல் இன்ஃப்ளேஷன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற டாக்டருக்கு ₹50 குடுத்து பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ₹200 நீங்க குடுக்குறீங்க. இட் இஸ் 4 டைம்ஸ் ஆல்மோஸ்ட். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் 25% தான் இவ்ளோ கம்பெனிஸ் இருந்து இந்தியாவுல பண்ண முடியுதுன்னா, நம்மளால ரூரல் மார்க்கெட்ட போய் சின்ன சின்ன டவுன் ரூரல் மார்க்கெட் இன்னைக்கு நம்ம வெள்ளூர்ல கூட ஹெல்த் ப்ராடக்ட்க்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். இங்க இருந்து அணைக்கட்டு, ஒடுக்கத்தூரம் போனீங்கன்னா ஹெல்த்தோட இது பெரிய அவேர்னஸ் இருக்காது. ஆனா வெள்ளூர் மாதிரியான இடம் மோஸ்ட்லி ரூரல், நம்மள சுத்தி அர்பனை சுத்தி இருக்கிற எல்லாமே ரூரல். இப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு ஹெல்த்தோட பெனிஃபிட்ட சொல்லி, இன்னைக்கு நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள சொன்னீங்கனாலே, ஒரு சின்ன சின்ன பாலிசி அவங்க ஃபேமிலியும், அவங்க பினான்சியலியும் புரொடெக்ட் பண்றதுக்கு நம்மளால பண்ண முடியும். சோ நீங்க அவே ஃப்ரம் வெள்ளூர் எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் கஸ்டமர் இருக்காங்களோ, அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கலாம். நெறைய பிளேயர்ஸ் இதுல விட்டுட்டு ஓடி போயறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னவா இருக்குன்னா, லாஸ் அதிகம். அது ஒரு பெருசு. ஏன்னா இப்ப யாரோ என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஒரு கம்பெனி, ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனி 15,000, 20,000 கோடி கிட்ட கோவிட் பீரியட்ல செட்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க என்டையர் ஆப்பரேஷன்ல எவ்வளவு சம்பாரிச்சாங்களோ, இத்தன வருஷத்துல அத அப்படியே எக்ஸ்பென்சஸா செலவு பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு சஸ்டெயின் ஆகணும்னா பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணணும். அதாவது இந்த வருஷம் ₹10,000 பிரீமியம் ஆயிருந்தா ஒரு 14,000, 15,000க்கு வரணும். இல்ல அப்படின்னா வெளியில போயிடுவாங்க. ஆனா நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல. நம்ம வந்து ஒரு கவர்ன்மெண்ட் செக்டார் இன்ஸ்டிடியூஷன் பேக்டு பை கவர்ன்மெண்ட். இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் வருதுன்னா, அதுக்கு எவ்வளவு பெரிய பேக்கப்போட பினான்சியல் பேக்கப்போட இருக்கிறோம் நம்ம. இது ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு. கரெக்ட்? இதுல ஒய் ஐ செல் இன்சூரன்ஸ் நான் ஏன் விக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வாழற காலம் அதிகமாகினே போகுது. 2020 படி கணக்குல ஆவரேஜ் மேல் இந்தியால 70 வயசும், வுமன் 72 வயசு இருக்காங்க. இது குளோபல் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 75, 78. இப்ப மெடிக்கல் ஜப்பான்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 80க்கு போயிட்டு இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே சீனியர் சிட்டிசன் தான் இருப்பாங்க. சீனியர் சிட்டிசன் இருக்காங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் வரும். ஹெல்த் ப்ராப்ளம் வந்தா எக்ஸ்பென்ஸ் அதிகமா வரும். அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இன்னைக்கு கிரியேட் பண்ணிக்கணும். இந்த பாலிசி மேக்ஸிமம் 80 இயர்ஸ் வரைக்கும் கவரேஜ் தர ஒரு பாலிசியா இருக்கு. அப்ப 80 இயர்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் 60ல இருந்து 80 வயசுக்குள்ள இருக்கிற அந்த குரூஷியல் ஓல்ட் ஏஜ் ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்றதுக்கு பணம் வேணும்னா இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வருஷத்துக்கு 61% மக்களை ஆட்டி படைக்குது. கம்யூனிகபிள்னா என்னன்னா தொற்று வியாதி. இப்ப வந்து இது அப்படிதான். கோவிட் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு ஈஸியா தொத்திக்கும். அந்த மாதிரி இல்லாம நான் கம்யூனிகபிள் அப்படின்னா பிபி, சுகர் இந்த மாதிரி விஷயமே 61% மக்களை டெத்துக்கு கொண்டு போயிடுது இருக்கிறதுல. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாற மாற வியாதிகள் அதிகமாயிட்டே போகுது. நம்மளுடைய பிபி இன்னைக்கு யங் ஏஜ் ஒரு 30 வயசுல இருக்கிறவங்களுக்கே வருது. ஹார்ட் அட்டாக் வருது. டயபெட்டிஸ் 30 வயசுல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவன் அது கம்மியா இருக்கிறவங்க கூட இப்ப கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்து போறாங்க. அப்ப நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தேவை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரிவென்டிவா ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இன்னைக்கு தேவை. அதை நம்ம பொசிஷன் பண்ண வேண்டியது நம்மளோட நெசசரி. அரௌண்ட் இந்தியாவிலேயே மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 22,24 சாரி 22 lakh பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 கோடி சாரி 2 crores பீப்புள் ஆல்மோஸ்ட். இந்தியா தான் வேர்ல்டோடைய டயபெட்டிஸோட ஹெட் குவார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் எதுன்னா இந்தியா. ஏன்னா இன்னைக்கு ஒபிசிட்டினாலையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுனாலையும் நம்ம சாப்பிடுற சாப்பாடுகள் நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டதுனாலையும் அதிகமான டயபெட்டிஸ் வேர்ல்டுல எங்க இருக்காங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். டயபெட்டிஸ் வில் கிரியேட் ஆல் ஹெல்த் இஷ்யூஸ். கண்ணுக்கு பிரச்சனை வரும், காலுக்கு பிரச்சனை வரும், ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும், கிட்னிக்கு ப்ராப்ளம் வரும், நியூரோ ப்ராப்ளம்ஸ் வரும். இது எல்லாமே ஒரு வியாதி இருந்தா போதும்
ஒவ்வொன்னா கொண்டுட்டு வரும். அதனாலதான் நம்ம பாலிசி கம்ப்ளீட் பண்ண பார்த்து ஒரு மெடிக்கல் செக்கப்போ ஏதோ கேட்கறதுக்கான ரீசன், இந்த டிசீஸ் உள்ள வந்துடுதுன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவரை வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணிடும். நீங்க பாத்தீங்கன்னா 2025ல அந்த பாப்புலேஷன் எவ்வளவு ஆக போகுது பாருங்க. கிட்டத்தட்ட 13, 14 கோடிக்கான டயபெட்டிஸ் இங்க இருக்க போறாங்க. இன்னைக்கு அதை பத்தின அவேர்னஸ்க்கு டயபெட்டிஸ் டே நடத்துறோம். எங்க பார்த்தாலும் ஸ்கிரீனிங் நடக்குது. சோ இந்த டைம்ல ஹெல்த்தியா இருக்க பார்த்து ஒருத்தர் ஒரு பாலிசிய அவருக்கு ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா வியாதியும் பிரிவென்ட் பண்ற மாதிரி எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நெசசரி ஆகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா பாசிபிள் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் மைட் டெவலப். வயசு ஆக ஆக இது ஒரு பிரச்சனை. ட்ரீட்மெண்ட்ல பிரச்சனைங்க எதனா வரலாம். அதே மாதிரி ஹெல்த் கேரோட மார்க்கெட் இந்தியாவுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 372 பில்லியன் கோடிகள், அது பில்லியன்ஸ். அப்ப இதுல 7700 கோடி இங்க நடக்கிற ஒரு வேல்யூ ஹெல்த் கேரோடது. அப்ப எவ்வளவு பெரிய செக்மெண்ட் இது, அதுல நம்ம பிரசன்ஸ் என்ன? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஸ்கோப் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நம்மளால என்ன மாதிரி கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி போய் பொசிஷன் பண்ண முடியுன்றத நீங்க, ஏன்னா நிறைய பேர் நம்ம சாதாரணமா ஆபீஸ்ல மேனேஜரை யாரோ பேச பார்த்து சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு 2 ஹெல்த் பாலிசி பாருங்களேன். இப்ப என்னன்னா அவங்க கம்பல்ஷன்ல நம்ம பண்றோமே தவிர, நம்மளே போய் அந்த கஸ்டமர் இதுக்கு தேவை, இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை இருக்கு, அதை நம்ம பண்ணுவோன்றது எப்பயுமே நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா இது நம்ம நெக்லெக்ட் பண்ற ஒரு செக்மெண்ட். அதனாலதான் இவ்வளவு ஸ்லைடு சொன்னேன். ஆனா குரோயிங் செக்மெண்ட் ஹெல்த் பெரிய பிரீமியத்தை தந்துட்டு இருக்கு. நிறைய மக்கள் அன்டேப்டா இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம டேப் பண்ண வேண்டிய நேரம் இது. அதுக்காக ஒரு ப்ராடக்ட் எல்ஐசியும் கொண்டுட்டு உள்ள வராங்க. சோ இனிஷியலா லான்ச் எப்ப பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ ஒன்னு கிரியேட் ஆகும். அது கூட நீங்க ஒன்ஸ் எப்படி இப்ப உமங்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேணாம். உமங்க லாபியோ அதிகமா சேல்ஸ் கஸ்டமருக்கு ஒரு காலத்துல என்டோமெண்ட் மணி பேக் நம்ம போனா மணி பேக்னு ஒரு பாலிசி இருக்கான்னு நம்மள கேட்பாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வர பார்த்து அது அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு நியூ ஜெனரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் உள்ள வந்துருது. ஹெல்த்தும் அப்படிதான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இத தரவாகுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நபர்களை பாக்குறீங்களோ, சக்சஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல பணம் இல்ல, நம்மள நிறைய பேரை போய் பார்க்க முடியல, இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் மாறி இருக்க பார்த்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, நான் அன்னைக்கு கூட ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்க்கு அப்புறம் நிறைய மக்கள் இன்வெஸ்ட் பண்றது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா இந்த பீரியட் அவங்களுக்கான ஒரு பிரச்சனைய எதிர்க்க இருக்கு. அதுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க ஒரு சொல்யூஷனை தேடி போறாங்க. அது ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கு. சோ இட் இஸ் டைம் டு மூவ். கரெக்ட். நான் தான் கடைசியா இந்த ஸ்லைடோட கணக்குள்ள போயிடுவேன். நம்ம என்ன நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை, மெடிக்ளைம்னா என்ன, ஹெல்த் பிளான்னா என்ன, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னா என்ன, இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேருக்கு இது கொடுக்க பார்த்தே நான் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ஒன்னு கொடுத்துடலாமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இல்லைன்னா அவர் ஏற்கனவே ஒரு மெடிக்ளைம் பாலிசி வச்சிட்டு இருக்கிறாரா அப்படின்னுவீங்க. அப்புறம் நம்ம இந்த பாலிசி, இப்ப இது மூணுத்துக்கும் எதனா ஒரு வித்தியாசம் இருந்ததுன்னா நம்ம எதுல, இப்ப மெடிக்ளைம் பாலிசின்றது பாத்தீங்க அப்படின்னா தே கவர் காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், எவ்வளவு செலவாகுதோ அதை மட்டும்தான் அவங்க கவர் பண்ணுவாங்க மெடிக்ளைம். கரெக்ட். இந்த பே அவுட் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் என்ன, ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ல ஒரிஜினல் பில்ல சப்மிட் பண்ண பார்த்து என்ன செலவு இருக்கோ அது மட்டும்தான் கவரேஜ் ஆகும் மெடிக்ளைம்ன்றது. ஓகே. அப்ப ஒரு கம்பெனி லான்ச் பண்றாங்க மெடிக்ளைம் ப்ராடக்ட், என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. இதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. மெடிக்ளைம் பாலிசில பாத்தீங்கன்னா பிரீமியம் டிபெண்டிங் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி கம்பெனி வருஷம் வருஷம் மாறலாம். இந்த வருஷம் நிறைய வியாதிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அடுத்த வருஷம் உங்களை அட்மிட் பண்ணாம கூட போலாம். அது வந்து கான்ட்ராக்ட ரினிவல் பண்ணுன்ற அவசியம் அந்த கம்பெனிக்கு இல்ல. இது எல்லாம் மெடிக்ளைமோட ஒரு விஷயங்கள். இது ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எவ்ரி இயர் பிரீமியம் கட்டுறே ஒரு எப்படி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு இண்டெமினிட்டி பேஸ்ட் இன்சூரன்ஸ் பிளான் இது. இது காம்ப்ரஹென்சிவா எல்லா வியாதிகளுக்கும் கவரேஜ் கொடுக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன், ஆம்புலன்ஸ், ப்ரீ போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், டே கேர், ஹெல்த் செக்அப், இந்த மாதிரி எல்லா விஷயமும் எது தருதுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம லான்ச் பண்ண ஜீவன் ஆரோக்கியால கஸ்டமர் கிட்டத்தட்ட லாஸ்ட் எத்தனை வருஷமா நம்ம சேல் பண்றோமோ அதே பிரீமியத்தை தான் இன்னும் தொடர்ந்து கட்டிட்டு வராரு. அவர் எந்த ஏஜ்ல அட்மிட் ஆனாரோ அந்த ஏஜோட பிரீமியம் இதே பீரியட்ல பேரலா ஒருத்தர் வெளியில மெடிக்ளைம் வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த மாதிரி 2 மடங்கு பிரீமியம் கட்டுவார். நீங்க உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா எடுத்து ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். 10 வருஷத்துல அவங்களுடைய பிரீமியம் ஹெவியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேற நம்ம ஆரோக்கியால அதே பிரீமியம் கட்டினது இன்னை வரைக்கும் கட்டுறாரு. போக இவ்வளவு பெனிஃபிட்டும் அதுல அவருக்கு. இதுல பிக்சட் பே அவுட் பிளான், ஹெல்த் பிளான் என்ன, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கிறாரு, பில் 3 லட்சம் தானாலும் நம்ம எவ்வளவு செட்டில் பண்ணுவோம்னா 5 lakh rupees செட் பண்ணுவோம். அப்ப இது பிக்சட் பிளான்.
என்ன நீங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை irrespective ஆஃப் ஒரு பில்ல நம்ம செட்டில் பண்ணுவோம். சோ வேறஸ் மெடிக்ளைம்ல என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதை தான் செட்டில் பண்ணுவாங்க. இது மேஜரா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் மெடிக்ளைம்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது கிரிட்டிக்கல்னஸ். நிறைய இப்ப பாலிசி விற்க பார்த்து கிரிட்டிக்கல்னஸ் போடலாமா? கிரிட்டிக்கல்னஸ் ரைடர்ஸே பிளானா வித்துட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னா ஒன்லி கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்தா கம்பெனி டு கம்பெனி இந்த இல்னஸ் உடைய லிஸ்ட் வேரி ஆகும். நம்மளதுல இப்ப ஒரு 16 வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா சில கம்பெனி 22 வச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த 20க்குள்ளேயோ அந்த 15க்குள்ளேயோ வியாதி வந்தா மட்டும்தான் இந்த பாலிசி ஒர்க் அவுட் ஆகும். இல்ல அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். அதான் கிரிட்டிக்கல்னஸ் ரைட். அப்ப நம்ம ஒரு விஷயம் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வர்றது இதுக்குதான் வரும் அப்படிதான் வரும்ன்றது நமக்கு தெரியாது. என்ன வியாதி வேணாலும் வரலாம். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் பேண்டமிக் கூட வரலாம். அதுக்கு நம்ம ஒரு ஐசியூல ஒரு 15 நாள் இருக்க வேண்டியது இருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து பிளான் பண்றதுதான் ஒரு பினான்சியல் பிளானிங்ல நீங்க ஹெல்த்துக்கு தர இம்பார்ட்டன்ஸா இருக்கும். சோ இது நான் கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் மட்டும் எடுத்துக்கிறேன். மெடிக்ளைம்ல ஒரு 2 லட்சம் பாலிசி வச்சுக்கிறேன்னா நீங்க இப்ப யோசிச்சு பார்க்கணும். இது எல்லாம் காம்ப்ரஹென்சிவா உங்களுடைய பிரச்சனையை என்ன சொல்றது ஹேண்டில் பண்ண முடியுமா? இல்ல பிரச்சனை வேற ரூபத்துல வர பார்த்து அதுக்கு நான் இப்ப ப்ரிப்பேர்டா இருக்கிறேன்னா இதுதான். சோ ஐ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தீஸ் 3. மெடிக்ளைம்னா என்ன, ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன, கிரிட்டிக்கல்னஸ் ரைடர்னா என்னன்ட்டு. இப்ப நம்ம எல்ஐசி எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். சோ நம்ம we are going inside. இல்ல என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் எப்படி சூஸ் பண்றது? அது ரொம்ப முக்கியம். நிறைய கம்பெனிஸ்ல ப்ராடக்ட் அவர் பேச பார்த்து நான் அதுல பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் எந்த ஒரு பெஸ்ட் கம்பெனி கிட்ட இருந்து சூஸ் பண்றது சில கைட்லைன். ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் லார்ஜர் நம்பர் ஆஃப் கிரிட்டிக்கல். அதிகமான கிரிட்டிக்கல் வியாதிங்களுக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்ப வரப்போற ப்ராடக்ட் மேஜர் சர்ஜிக்கல் 263 டிசீசஸ்க்கு கவரேஜ் பண்றாங்க. 263 சர்ஜிக்கலுக்கு. அப்ப பாருங்க மேக்சிமம் கவரேஜ். இது இல்லாத டே கேரா இருந்தா 262. சோ அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு வியாதிக்கும் காம்பரன்சிவான ஒரு சர்ஜிக்கல் பெனிஃபிட்டுக்கு கிடைக்கும். பிளெக்சிபிலிட்டி இன் சூசிங் யுவர் ஹெல்த் கவர். 1000 ரூபாய் வேணா 1000 ரூபாய் எடுத்துக்கலாம், 2000 எடுத்துக்கலாம், 5000 எடுத்துக்கலாம். உங்களுடைய சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இவ்வளவுதான்ன்றது இல்ல. என் ஒய்ஃபை சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம், அப்பா அம்மாவை சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம், குழந்தைங்களை சேர்த்து. சோ அப்ப பிளெக்சிபிலிட்டி பிளான்ல இருக்கணும். பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகாத இருக்குதான்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதான் நான் சொன்னேன், ஆரோக்கியால we are maintaining the same premium for over years. சோ அது லாங் பாலிசி டேர்ம் கவரேஜ் இருக்கா ஓல்ட் ஏஜ்ல கூட. வயசாக பார்த்து 60 வயசுல என்னுடைய பாலிசிய இப்ப நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆரோக்கியால எடுத்த ஒருத்தர் தொடர்ந்து பிரீமியம் கட்டிட்டே வராரு அப்படின்னா அவருக்கு என்ன வியாதி ஃபியூச்சர்ல வந்துட்டே இருந்தாலும் எல்ஐசி அவர் இந்த பாலிசி விட்டு வெளியில போகணும்னு சொல்லாது. இட்ஸ் இன்டெமினிட்டி. அவரை நம்ம கண்டினியூ பண்ணின்னு இருக்கிறதுக்கு கேரண்டி தரும். வேறஸ் ஒரு பிரைவேட் ஒரு மெடிக்ளைம் எடுக்க பார்த்து ஒரு 5 வியாதி 3-4 சர்ஜரி இருந்தா அவரோட ஹெல்த்தை பார்த்துட்டு புது பாலிசி தரலாம், தராமே போலாம். அடுத்த பாயிண்ட் அதனால தான் கேரண்டி ரினியூவபிலிட்டி. நம்ம அதை தரோம். லேப்ஸ் ஆகாம அவர் பாட்டும் ஒழுங்கா தொடர்ந்து கட்டிட்டே வந்தா போதும். அவருக்கு வேண்டிய அந்த கவரேஜ் தானா கிடைக்கும். அதனால நம்ம சொல்ல வேண்டியது தயவுசெய்து ஹெல்த் பிளான் போட்டா அந்த பீரியடுக்குள்ள பிரீமியத்தை கட்டுற மாதிரி பாத்துக்கணும். பாலிசியை லேப்ஸ் பண்ண விடக்கூடாது. அப்புறம் லிமிட் ஆஃப் ஃபேமிலி சைஸ். யார் யாரெல்லாம் கவரேஜ் பண்ண முடியும்? இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலின்றது அப்பா அம்மாவோட சேர்த்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ் எல்லாருமே கவரேஜ் இந்த பிளான்ல. வேற ஆரோக்கியால மாமனார் மாமியார் கூட இன்லாஸ் கூட இருந்தாங்க. இப்ப இதுல இல்ல. ஓகே. நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் பர் டே. இது ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா எவ்வளவு சார்ஜஸ் தருவாங்கன்றதை நம்ம பிக்ஸ் பண்றோம். சில கம்பெனில நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் பாலிசி எடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு ரீசென்ட்லி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக பார்த்து நான் பார்த்தேன் ஒரு நாள் பெனிஃபிட்டே 13,000 ரூபாய் போடுறாங்க பெட் சார்ஜஸ் மட்டும். சோ அப்ப பாருங்க இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? சோ இது எல்லாம் பார்த்து ஒருத்தர் ஹெல்த் ப்ராடக்ட்டை டிசைட் பண்ணணும். நான் வாங்கிட்டேன் ஒரு பாலிசி வச்சிட்டு இருக்கேன்றது மட்டும் இது இல்ல. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பண்ணணும். நான் இப்ப ஜஸ்ட் ஐம் கோயிங் வித் ஜீவன் ரக்ஷக் பிளான உங்களுக்கு ஆரோக்கிய ரக்ஷக் பிளான பிரசன்ட் பண்றேன். பாருங்க. இது வரைக்கும் எதனா டவுட் இருந்தா நான் வேணா கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடுறேன். அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எல்லாருமே அன்மியூட் பண்றேன். இது வரைக்கும் எதனா டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட் யூ கேன் கிளாரிஃபை. நான் அடுத்தது வந்து நேரா பிளான் பிரசன்டேஷனுக்கு போயிடுறேன். யாருன்னா வேணும்னா நீங்க டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து இப்போ உங்களுக்கு நியூ பிளானோட இது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா என்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸோட மார்க்கெட் ஸ்கோப் இருக்கு, நம்ம அதுக்குள்ள நம்மளோட பிரசன்ஸ் என்ன இருக்கு,
நம்ம இன்னைக்கு டஃப்பான இருக்கிற மார்க்கெட்ல கூட ஹெல்த் பத்தின அவேர்னஸ் அதிகமா கிரியேட் ஆயிருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் வாங்கணும்ன்றத சொல்லியிருக்கேன். சோ என்ன மாதிரி ஒரு கம்பெனில இருந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் டிசைட் பண்ண கஸ்டமர்ன்றத சொல்லியிருக்கேன். சோ ஓவரால் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் சினாரியோ என்ன மாதிரி இருக்குதுன்றதுல பாசிபிலிட்டிஸ சொல்லியிருக்கேன். எதனா டவுட் இருந்தா கேளுங்க. இல்லனா நான் ஐ எம் டைரக்ட்லி கோ டு தி பிளான் பிரசன்டேஷனுக்கு போறேன். எனி டவுட்? மூர்த்தி மட்டும் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாரு. மூர்த்தி இப்ப நம்ம இந்த பிளானே கோவிட்க்கு கொடுத்தோம் மேம். ஆரோக்கியால இல்லாம இருந்தது. ஈவன் வி அட்மிட்டட் கோவிட் கிளைம்ஸ் ஆனா இதுக்கும் ஃபுல் செட்டில்மென்ட் இருக்கா சார்? ஃபுல் செட்டில்மென்ட் நான் இப்ப பிளான் நீங்க இல்ல பிளான்க்குள்ள போல இதுல இது வரைக்கும் நடத்தல. என்ன டவுட் இருந்தா பிளான் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் பிளான். ஒரு ஓவரால் நானு மேனேஜர் நடத்துனார் சார் நேத்துக்கு. அதுதான் நீங்க நானு செல்வகுமார் பார்த்தோம். சரி ஓகே. இதுல இது வரைக்கும் நடத்துனதுல என்ன டவுட் இருக்கா? இல்லன்னா நான் பிளான்க்குள்ள போலாமா? சோ ஓகே ஐ எம் மூவிங் டு தி பிளான். நான் திரும்ப உங்க எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போகும், அதனாலதான். ஓகே ஓகே. நான் இப்ப ஜஸ்ட் கோயிங் டு பிளான் பிரசன்டேஷன். இந்த பிளான் வர மண்டே அன்னைக்கு பிளான் லான்ச் ஆகுது. பிளானோட பேரு ஆரோக்கிய ரக்ஷக், டேபிள் நம்பர் 906. ஸோ இந்த பிளான் அகைன் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஓகே இதுல பாத்தீங்க அப்படின்னா பிளான் ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாம். இதுல என்டையர் ஃபேமிலி ஒரு சிங்கிள் பாலிசில நம்மளால கவர் பண்ண முடியும். இது வந்து ஒரு பிக்ஸ்டு ஹெல்த். நான் தான் சொன்னேன் மெடிக்ளைமுக்கு, கிரிட்டிக்கல்னஸ் ரைடருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா இது வந்து ஒரு பிக்ஸ்டு பெனிஃபிட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். அதனால என்ன நீங்க இன்செப்ஷன் ஆஃப் பாலிசில என்ன டிசைட் பண்றீங்களோ அது என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட்னு சொல்றோம். அது என்ன அந்த அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் என்ன டிசைட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் என்டையர் பிளானோடைய பே அவுட் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. இதுல பிரீமியம் வேவ் பெனிஃபிட் இந்த பிளான்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அது என்ன பின்னாடி ஒவ்வொன்றும் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பிரிவென்டிவ் ஹெல்த் செக்அப். இப்ப நிறைய பேர் உடம்ப பாத்துக்கிறதுக்கு செலவு பண்ணி போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வரணுமே, ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணா கூட ஒரு மேக்சிமம் என்னென்ன சின்ன சின்ன வியாதிகள் இருக்கோ ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யுவராஜ் சிங்னு ஒரு கிரிக்கெட்டர். அவர் வந்து அவங்களுடைய ரெகுலர் செக்அப் அவங்களுடைய டீமுக்கு எப்பயுமே இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு செக்அப் பண்ணுவாங்க. அப்ப செக்அப் பண்ண பார்த்தா அவருக்கு வந்து கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வென்ட் டு யுஎஸ்ஏ சேவ்டு. ஒருவேளை அந்த செக்அப் பண்ணாம போயிருந்தா அவரை சேவ் பண்ணிருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன கார்டியக் செக்கப்போ இல்ல நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுறோம். ரெகுலரா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணினாலே மேஜரா வர பிரச்சனைகளை நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். சோ இதுல என்ன பண்றோம்னா அந்த விஷயத்தை சேர்த்திருக்கோம். பிரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் இதுல வருது. கூட டேர்ம் அஷூரன்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இந்த 2 ரைடர் இருக்காங்க. இந்த டேர்ம் அஷூரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் நான் சொல்றேன்னா இந்த துளசிராமனோட கிளைமரை பார்த்து நான் பார்த்த விஷயம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அந்த பர்சன் இறந்தாருன்னா கரெக்ட், அப்ப நீங்க டேர்ம் அஷூரன்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த சம் அஷூர் கிடைக்கும். ஆக்சிடென்ட்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்தாருன்னா டேர்ம் அஷூரன்ஸும் கொடுத்திருந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டும் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த பெனிஃபிட் கிடைக்கும். சோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஏன்னா துளசிராமன் போற வழியில ஆன் த வே ஹி வாஸ் டைட். சோ அதனால அந்த டேர்ம் அஷூரன்ஸ் அவன் எடுத்திருந்தாரு பாலிசியில, அது கிடைக்கல. சோ இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பிளான்ல பேசிக்கான சில விஷயங்களை பார்ப்போம். கரெக்ட். why can buy it, ஏன் இதை யாரெல்லாம் சார் who can buy it இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 65 வயசு இருக்கிற யார் வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். சரியா? அதே மாதிரி கவர் பாத்தீங்கன்னா 80 வயசு வரைக்கும் தராங்க. நான் தான் சொன்னேன் வாழற காலம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுடைய இது என்ன வேணும்னா லாங் டேர்முக்கு நமக்கு ஹெல்த் கவர் வேணும். ஸோ அதை இந்த இது அதுக்கப்புறம் 70 இயர்ஸ் வரைக்கும் அது நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருவேளை 70 இயர்ஸ் வரைக்கும் என்ன அப்படின்னா இப்ப பிரின்சிபல் இன்சூரர் பிஐன்னு சொல்லுவோம். அவர் தான் பிரைமரி இன்சூரர் இல்லையா, அவர் எடுக்கிறாரு. ஒருவேளை அவர் இறந்துட்டாரு அப்படின்னா 15 வருஷம் ஃப்ரீயா பிரீமியம் கட்டாம பாலிசி கவரேஜ் இருக்கும். இல்ல மேக்சிமம் 70 இயர்ஸ் வர பார்த்து பாலிசி சீஸ் ஆயிடும். சோ அந்த கண்டிஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சில்ட்ரன்ஸா இருந்ததுன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா 91
91 நாள்ல இருந்து 20 வயசு இருக்கிற குழந்தைங்களை நீங்க அட்மிட் பண்ணலாம். அவங்க 25 வயசு ஆயிடுச்சுன்னா பாலிசில இருந்து வெளியில போயிடுவாங்க. தென் தே ஹேவ் டு டேக் இண்டிவிஜுவலா ஒரு பாலிசி எடுத்துக்கணும். கரெக்ட்? சோ இது ஓகே. நெக்ஸ்ட் கீ பெனிஃபிட். இத நீங்க ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா பிளானே ஓரளவுக்கு உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி. என்னென்ன நான் இங்க இருந்து வரேன் ஃபர்ஸ்ட். மவுஸ் வச்சிருக்காங்க. மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும். முக்கியமான 263 சர்ஜரிக்கு 4 கேட்டகரியா கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 அப்படின்னா என்னன்னா கேட்டகரி 1னா 100% இருக்கும். அதுக்கப்புறம் 60, 40 அது மாதிரி பர்சன்டேஜ் வேரி ஆகும். சோ அந்த மேஜர் சர்ஜிக்கலுக்கு கேட்டகரி வைஸ் நமக்கு எல்லாம் 263 மேஜர் சர்ஜரிஸ் கிடைக்கும். அடுத்தது டே கேர். ஒவ்வொன்னு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு இருக்குது. டே கேர்னா சில ப்ரொசீஜர் ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாம போனா காலையில அட்மிட் ஆவாங்க, சாயந்தரம் வந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற வியாதிகளுக்கும் இருக்கு. இது ரெண்டுத்துலயும் கவர் ஆகல. மேஜர்லயும் வரல, டே கேர்லயும் வரலன்னா தென் இட் இஸ் மூவ் டு அதர் சர்ஜரி. அதர் சர்ஜரியில டே கேர்ல பாத்தீங்க அப்படின்னா 252, இது 263. இதுல வராதது எதனா இருந்தா அதர் சர்ஜரியில வந்துரும். ஃபர்ஸ்ட் டைம் இது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் ஹாஸ்பிட்டல் பியூட்டிஃபுல் திங்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆட்டோ கவர் பாலிசில ஒருத்தர் அட்மிட் ஆயிட்டாரு, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு, அடுத்த வருஷம் பிரீமியத்தை கட்ட வேண்டியதில்லை. அவருக்கு மட்டும் இல்ல, அவரை சார்ந்த எல்லாருக்குமே. கரெக்ட்? அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெல்த் செக்அப். நான் சொன்ன மாதிரி ஹெல்த் செக்அப், ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட், இது எல்லா பெனிஃபிட்டும் ஒரு காம்பனன்ட் ஒரு பாலிசில கிடைக்கும். ஒவ்வொன்னா என்னன்னு கிடக்குன்னு பார்க்கலாம். நீங்க எடுக்க பார்த்து நான் சொன்னாதான் இனிஷியல் டெய்லி பெனிஃபிட் ஐடிபி, இதுதான் வந்து நம்ம சூஸ் பண்றது. இந்த ஐடிபி மாதிரி 100 மடங்கு தான் வந்து மேஜர் சர்ஜரி. ஏற்கனவே நீங்க ஆரோக்கியால இருந்தது தான், அதனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இந்த ஐடிபி ஆரோக்கியால 1000 ரூபாய் இருந்தது மினிமம், மேக்ஸிமம் 4000 இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஐடிபிய மினிமம் 2500, மேக்ஸிமம் 10,000 கொண்டு வந்துட்டாங்க. 10,000னா 10 lakh, 2,500னா 2.5 லட்சம் மேஜர் சர்ஜரி. அப்ப இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, சரவணகுமார் ரீசெண்டா ஐ திங்க் இங்க இருக்கிறாரு, ரீசெண்டா அவர் கேட்டாரு, என்னுடைய கஸ்டமர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா கவரேஜ் கேட்கிறாரு சார், 4 லட்சத்துக்கு மேல இல்லையான்னு கேட்கிறாரு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் நிறைய 10 லட்சம்ன்றது சர்வசாதாரணமா செலவாகுதுன்னு கேட்டாரு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் 10 லட்சம் வரைக்கும் நம்ம கவரேஜ் தர ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? சோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஐ வில் பி அட்ரஸ் இட். இதுல என்ன அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா, பிஏ என்ன எடுக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலா தான் மீதி இருக்கிற இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் வந்து 4 லட்சம் எடுக்கிறாரு, ஒய்ஃப் 4 எடுக்கலாம், பசங்க 4, குழந்தைங்க 4 எடுக்கலாம், அப்பா அம்மா 4 எடுக்கலாம். இவரு 4 எடுத்துட்டு அவங்களுக்கு 5 லட்சம் கேட்க முடியாது. எய்தர் 4 லட்சத்துக்கு கீழே இருக்கலாம், அது ஈக்குவலா இருக்கலாம், அதுக்கு மேல போக முடியாது. சோ அதுதான் இது. பிஐயோட இன்க்ரீஸ் அதிகமா போக முடியாது. சோ டெய்லி கேஷ் பெனிஃபிட் என்ன அப்படின்னா மினிமம் 2500 ரூபாய், மேக்ஸிமம் 10,000, மல்டிபிள்ஸ் ஆஃப் 500 எடுத்துக்கலாம். 2500, 3000, 3500, 4000, 4500, 5000 எவ்வளவு வேணாலும் போலாம். மேக்ஸிமம் 10,000. இது நீங்க எடுக்க பார்த்து டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். இதுல என்னன்னா, நீங்க இப்ப 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 15% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க, 15% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படின்னா சே எக்ஸாம்பிள் ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபிகரா வச்சுப்போம். 5000 ரூபாய் எடுக்கிறாரு, 3வது வருஷத்துக்கு 5%னா 5000க்கு எவ்வளவு ஆகுது? ஒரு நிமிஷம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அவருக்கு பாத்தீங்கன்னா 750 ரூபாய் ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். 5000ல இருந்து 5750 ரூபாய். அது இன்க்ரீஸ் ஆக பார்த்து மேஜர் சர்ஜரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆக பார்த்து இன்ஃபிளேஷன்ல இந்த விஷயம் அவங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க கட்டிட்டு இருக்கிற பிரீமியம் அதே தான் கட்டிட்டு இருப்பாங்க. பிளஸ் மெடிக்கல் பெனிஃபிட் எவ்வளவு வரைக்கும் இது போகும்னா, பிளான் உடையது 5000 ரூபாய்னா 7500 ரூபாய் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி 5% பழைய பிளான்ல இருந்தது. இது எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் சேர்த்து 5 இருக்கிறது பதில் 15 3 வருஷத்துல ஒரு தடவை கொடுத்துறாங்க. ஏன்னா அப்பதான் பிரீமியம் தொடர்ந்து கட்டுவாங்கன்றதுக்காக கூட இருக்கலாம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 15% இன்க்ரீஸ் ஆவாங்க. இப்படியே போனா 5000 ரூபாய் டெய்லி கேஷ் பெனிஃபிட் 7500 ரூபாய் ஆகிற வரைக்கும். சோ 50% ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அந்த 50 இன்க்ரீஸ் ஆக பார்த்து மேஜர் சர்ஜரியும் அதுக்கு ஈக்குவலண்டா ஆயிடும். அப்ப 5000 ரூபாய் எடுத்தா 50% இன்க்ரீஸ் எவ்வளவு அப்படின்னா 7500 ரூபாய் ஆகிற வரைக்கும் எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது ஒரு பெரிய பிரீமியம். ஆனா
அதே பிரீமியம் தான் கட்டுவாங்க. கரெக்ட்? இப்ப பாருங்க, இது உதாரணமே போட்டிருக்காங்க. 3000 ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது பாருங்க. 3000 3 வருஷத்துக்கு அப்புறம் 3450, 6 வருஷத்துக்கு அப்புறம் 3900, 10 வருஷத்துக்கு அப்புறம் 4350. பாத்தீங்கன்னா இது 14வது வருஷமே 50% இன்க்ரீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் இட் ரிமைன்ஸ் சேம். கரெக்ட்? சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். 15% எவ்ரி இயர், எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் அவங்க கட்டுற அதே பிரீமியத்துக்கு நம்ம மெடிக்கல் இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி தரோம். இது ஒரு அட்வான்டேஜ் இந்த பிளான்ல ஏற்கனவே இருந்ததுதான். ஒருவேளை ஒரு 2, 3 வருஷம் கஸ்டமர் வந்து கிளைம் வாங்கலன்னு வச்சுங்களேன், 3வது வருஷம் முடிவுல 4வது வருஷத்துல 5% இன்க்ரீஸ் பண்றோம். 5%. அப்ப எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் நோ கிளைம் போனஸா 5% ஆட் பண்றோம். இது அந்த 15% இல்லாம. இப்படி எடுத்துங்க, 15/3ன்னா 5%. இது ஒரு 5. 3வது வருஷம் வர பார்த்து 15 பிளஸ் 5 20% இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். சோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவருக்கு மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக பார்த்து இதுவும் இன்க்ரீஸ் நோ கிளைம் போனஸ் வாங்காத இருந்தா அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் அப்படின்னா என்ன? இந்த ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட்டே அப்ளிகபிள் கேஷ் பெனிஃபிட்டை வச்சு தான் டெரைவ் பண்றாங்க. என்ன HCBயோ அதே தான் ஈக்குவலன்ட் டு ஹாஸ்பிட்டல் அப்ளிகபிள் டே பெனிஃபிட். இங்க நீங்க உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபாய் பாலிசி எடுத்துட்டீங்கன்னா அப்ளிகபிள் பெனிஃபிட்டும் 5000 ரூபாய் தான். இது எப்படி வாங்க முடியும்னா தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கு, அதுதான் சொல்றாங்க சிம்பிளா 28 ஹவர்ஸ்க்கு மேல இருந்தா டெய்லி கேஷ் பெனிஃபிட்ட ஒருத்தர் வாங்கிக்கலாம். நான் உதாரணமும் போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 28 ஹவர்ஸ்க்கு மேல இருந்தா அவர் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எவ்வளவு வாங்க முடியும்னா ஃபர்ஸ்ட் இயர்ல he can claim பாத்தீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல 30 நாள். இந்த வருஷமே இப்ப ஒரு பாலிசி கொடுக்கிறோம். ஏதோ ஒரு எமர்ஜென்சில அவர் அட்மிட் ஆகுறாருன்னா HCB 5000 மாதிரி 30 நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்கிக்கலாம். கரெக்ட்? 2வது வருஷத்துக்கு அப்புறம் சப்சிக்வெண்ட் இயர்ல 90 நாளுக்கு வாங்கிக்கலாம். நான் இது ஒரு உதாரணமே உங்களுக்கு போட்டு சொல்லிடுறேன். டெரைவ் பண்ணிருக்க ஒரு 5000க்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் எவ்வளவு. அப்ப ADBன்றது என்னன்னா அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட். இந்த டெய்லி கேஷ் பெனிஃபிட் தான் அப்படி சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் இயர்ல 30 நாளும் 90 நாள் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து வாங்கிக்கலாம். தொடர்ந்து 30 நாள் அட்மிட்ல இருந்தாலும். இதுல ICU பெனிஃபிட்டா இருந்தா என்ன ஆகும்? ICU பெனிஃபிட்டா இருந்தா 2 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்னா 2 டைம்ஸ். இது வந்து 5000 ரூபாய்னா ICU பெனிஃபிட் 10,000. 10,000 அப்ப இப்ப தொடர்ந்து ஒரு 30 நாள்ல 15 நாள் ஐசியூல இருக்காரு, 15 நாள் நார்மல்ல இருக்காருன்னா அதுக்கு 2 டைம்ஸ் 10,000 போட்டோம், இதுக்கு 5,000 போட்டோம் கிளைம் செட்டில் பண்ணுவாங்க. சோ இது மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட்ன்றது 100 டைம்ஸ் ADB. அதுதான் சொன்னேன். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய், 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். சோ இதை எடுத்துக்கலாம். கரெக்ட்? இதுல கேட்டகரி 1 சர்ஜரியா இருந்தா 100%, கேட்டகரி 2 சர்ஜரியா இருந்தா 60%, கேட்டகரி 3 சர்ஜரியா இருந்தா 40%. என்னன்றது லிஸ்ட் இந்த 262க்கும் லிஸ்ட் இருக்கு. நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ மேக்ஸிமம் இவ்வளவு வியாதி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். இவ்வளவு வியாதியும் ஒருத்தருக்கு வர்றதுன்னா அதுக்கான எல்லா கவரேஜஸையும் நம்ம காம்ப்ரஹென்சிவா கொடுத்துறோம். அவருடைய லைஃப் டைம்ல எவ்வளவு வாங்க முடியும்னா 1000 டைம்ஸ் வாங்க முடியும். 5 லட்சம் ரூபாய்னா 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் he can claim மேக்ஸிமம். இது பெரிய அட்வான்டேஜ். 50 லேக்குக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவா மேஜர் சர்ஜரி மட்டும் தரோம். நீங்க கேஷ் பெனிஃபிட்ல நான் போட்டு காட்டுறேன், தெரிஞ்சுப்பீங்க. கரெக்ட்? இந்த மேஜர் சர்ஜரி ஒருத்தருக்கு வந்துடுதுன்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷம் பிரீமியம் 1 இயருக்கு வேவ் பண்ணிடுறோம். எந்த கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2க்கு மட்டும் ஒருவேளை அவர் அட்மிட் ஆகி சர்ஜரி நடந்தா 1 இயர்த்துக்கு பிரீமியத்தை வேவ் பண்ணிடுறோம். இப்போ இது ஒரு புது கான்செப்ட் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட், ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட். இது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் அவருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. இந்த பணம் பத்தல அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு அவருக்கு MSB ஒரு 5 லட்சம் இருக்கு இல்லையா, அதை அவரு முன்கூட்டியே வாங்கிக்கலாம். அது மாதிரி வாங்கிக்கிட்டா என்ன ஆகுன்னா 10 லட்சமா இப்ப எடுத்துக்க போறாரு. கரெக்ட்? ஆனா அடுத்த வருஷத்துக்கு அவருக்கு அந்த பணத்தை அவரு எக்ஸாஸ்ட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் இயர் கிடைக்காது. அதே மாதிரி இந்த 1000 டைம்ஸ் சொல்றேன்ல, 50 லட்சம் அப்படின்னா எத்தனை தடவைனா 10 மடங்கு, 10 தடவை இல்லையா? இந்த 10 தடவையில ஒரு தடவை மேஜர் சர்ஜரி இன்னொரு தடவை பண்ண முடியாது. இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு தடவை ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாருன்னா இப்ப பணம் பத்தல, மேஜர் ரெஸ்டரேஷன்ல இருந்து இன்னொரு 5 லட்சம் வாங்கி 10 லட்சம் பண்ணிடுறாருன்னா இன்னும் அந்த பாலிசி டேர்ம் முடியற வரைக்கும் அந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு அவர் வாங்க முடியாது. வேற வியாதிக்கு தான் வாங்க முடியும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ மேஜர் ரெஸ்டரேஷன் பெனிஃபிட்ன்றது பணம் பத்தலைன்னா
அடுத்த தடவை வர வேண்டியதை முன்கூட்டியே நம்மளால வாங்கிக்க முடியும். இது அடுத்தது பியூட்டிஃபுல் ஆப்ஷன் குயிக் கேஷ் பெனிஃபிட். என்ன? நம்ம இந்த தடவை நீங்க பார்த்திருப்பீங்க. சொல்ல வேணாம். உங்க எல்லாருக்கும் தெரியும். ஹாஸ்பிட்டல்ஸ்ல அ மெடிக்ளைம் அப்படின்னாலே முடிஞ்சிச்சு. பில் வந்து வேற தான். அதாவது ரூ. 2,00,000 ஆக வேண்டியதுக்கு ரூ. 4,50,000 ரூ. 5,00,000 சர்வசாதாரணமா எல்லா ஹாஸ்பிட்டலும் பேர்லாம் சொல்லல. பெரிய ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரம் தூக்கி வச்சுட்டு பில்ல அவங்க ஹெவியா சார்ஜ் பண்ணாங்க. இந்த குயிக் கேஷ் பெனிஃபிட் நம்ம இப்போ வந்து இது கேஷ்லெஸ் இல்ல, அவருக்கு தான் கிடைக்கும்ன்றதுனால இந்த குயிக் கேஷ் பெனிஃபிட் வச்சிருக்கோம். ஒரு ஒரு உதாரணத்துக்கு அதே ரூ. 5,00,000 பாலிசி. அவர் மேஜர் சர்ஜரிக்காக அந்த மேஜர் சர்ஜரிக்காக சேர்றாரு. ஒரு டாக்டர் கிட்ட இருந்து இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பர்ட்டிகுலர்ஸ் வாங்கி எல்ஐசிக்கு குடுத்தா, எல்ஐசி இமிடியேட்லி 50% அவரோட அக்கவுண்ட்க்கு செட்டில் பண்ணிடும். கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2க்கு. இது அப்ப ரூ. 2,50,000 அவர் அக்கவுண்ட்க்கு வந்துச்சுன்னா, அவர் எடுத்து அவர் மெடிசின் வாங்குறாரோ, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றாரோ, சொந்தக்காரங்கள தங்க வைக்க செலவு பண்றாரோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது டைரக்ட்லி பேயபிள் டூ த பிஏ. அப்படி இந்த பணம் அவருக்கு வந்துருச்சுன்னா, அவரு என்ன செலவாகுதோ அவரே பார்த்துக்கலாம். ஒவ்வொன்னுக்கும் ஹாஸ்பிட்டல்லயோ அந்த எக்ஸம்ஷனையோ வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. சோ மேஜர் சர்ஜரியில இவ்வளவு பெனிஃபிட். அடுத்தது ஒவ்வொருத்தவங்களும் ரூ. 1000 மேஜர் சர்ஜரிக்கு போறதா இருந்தா கேட்டகரி 1, கேட்டகரி 2 இருந்தா, பிஐயா இருந்தாலும் சரி, அடிஷனல் மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, ஒரு தடவை மேஜர் சர்ஜரிக்கு போக பார்த்து ரூ. 1000 ஆம்புலன்ஸ் பெனிஃபிட் வாங்கிக்கலாம். நீங்க யோசிச்சிருக்கலாம் இந்த தடவை. நான் இங்கிருந்து கோவிட்க்கு இங்கிருந்து போனோம். நான் யோசிச்சேன். போனா கூட வரவருக்கும் எதனா ஆயிடுமோ அப்படின்னு நானே பைக் எடுத்துன்னு போயிட்டேன்னு வச்சுப்போமே. ஒருவேளை முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் இங்க இருந்து ஷிப் பண்றேன்னா டாலருமா ரூ. 1000 2000 செலவாகும் ஆம்புலன்ஸா இருந்தா. அப்ப மேஜர் சர்ஜரியில ஆம்புலன்ஸ் பெனிஃபிட் இருக்கு. சர்ஜரி நடந்தா 1 இயர் பிரீமியம் கட்ட வேணாம். பணம் பத்தலன்னா அடுத்த பே அவுட்ல இருந்து இன்னைக்கே வாங்கிக்கலாம். 50% குயிக் கேஷ் பெனிஃபிட்டா நம்ம அவருக்கு செட்டில் பண்ணுவோம். கரெக்ட்? இந்த டே கேர் ப்ரொசீஜர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சின்ன சின்னதான விஷயங்கள் அட்மிஷன் இல்லாம நடக்கும். இதுக்கு ரூ. 5,000 வச்சுங்களேன், ரூ. 25,000. அப்ப டெய்லி கேஷ் பெனிஃபிட் 5,000 5 டைம்ஸ் குடுக்குறாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 252 ப்ரொசீஜர்ஸ் ஆர் கவர்ட். 252 ப்ரொசீஜர்ஸ் கவர்ட். ஃபர்ஸ்ட் இயர்ல 3 டே கேர் வாங்கிக்கலாம். அப்பனா ரூ. 15,000. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் லைஃப் டைம்ல மேக்ஸிமம் 30 டே கேருக்கு வரைக்கும் வாங்கிக்கலாம். 3 டே கேர் இன்டு 5 நான் கேஷ் வேல்யூ உங்களுக்கு போட்டு சொல்றேன். அது ஹியூஜா இருக்கு. பணம் அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு ஹெவியா பே அவுட் கொடுக்க முடியுது. அதர் சர்ஜிக்கல் மேஜர் சர்ஜரியும் இல்ல, டே கேரும் இல்ல அப்படின்னா ஓஎஸ்பின்றது அதர் சர்ஜிக்கல் பெனிஃபிட். எவ்வளவு வாங்கிக்கலாம்னா 2.5 டைம்ஸ். இப்ப ரூ. 5,000 எவ்வளவு 12,500. இது என்ன அப்படின்னா சப்போஸ் மேஜர் சர்ஜரி ஒரு போன்ல பிளேட்லாம் வச்சு சர்ஜரி முடிச்சுட்டு வெளியில வராரு. இந்த போன்ல இருக்கிற அந்த பிளேட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். அது டே கேர்லயும் வராது, மேஜர் சர்ஜரிலயும் வராது. அப்ப இங்க போய் அவர் என்ன பண்ணலாம்? ரூ. 2,500 கொடுப்பாங்க. அட்மிட் ஆகி அந்த ப்ரொசீஜர்ல எதனா இருந்தா பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இயர்ல 15 நாள் குடுக்குறாங்க. இப்ப நம்ம நான் கேஷ் வேல்யூல போட்டு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். 15 நாள் குடுக்குறாங்க. அடுத்த வருஷத்துல இருந்து 45 நாள் லைஃப் டைம்ல 450 நாள் ஓஎஸ்பி வாங்கிக்க முடியும். இது பணத்தோட வேல்யூல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. கரெக்ட்? அடுத்தது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பெனிஃபிட். இது புதுசா ஒண்ணு ஆட் பண்ணிருக்கோம். 2.5 மடங்கு ரூ. 5,000 12,500. இப்ப அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. இந்த டெங்கு, மலேரியா, நிமோனியா, இந்த மாதிரி டிபி, வைரல் ஹெப்படைட்டிஸ் இந்த மாதிரி வியாதி வந்தா இது நம்ம குடுக்குற ஹெச்சிபி இல்லாம எக்ஸ்ட்ரா குடுக்குறோம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னா அவரை பாத்துக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா செலவுக்கு எதனா ஃப்ளூயிட் வாங்க வேண்டியது இருக்கும், எதனா ஃபுட் வாங்கலாம், மெடிசன் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். அந்த மாதிரி இருந்தா 2.5% ஆஃப் ஏடிபிய தரும். அதாவது ரூ. 5,000னா 12,500. இந்த 5 மேஜர் டெங்கு, மலேரியா, நிமோனியா, டிபி, வைரல் ஹெப்படைட்டிஸ் ஏ இந்த மாதிரி வந்தா இத கூட தரோம். இது டிசீஸ் கால் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பெனிஃபிட். இதெல்லாம் இல்லாதது புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இது பாருங்க எக்ஸ்டெண்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன். இன்சூர்ட் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காரு, 30 நாள் ஃபர்ஸ்ட் இயர்ல தாண்டி போயிடுச்சு, அதுக்கு மேல கவரேஜ் இல்ல அப்படின்னா அதுக்கப்புறமும் 10 டைம்ஸ் ஆஃப் ஏடிபியை 1 டைம் செட்டில்மெண்டா தரும். 10 டைம்ஸ் ஆஃப் ஏடிபின்னா ரூ. 5,000, 10 மடங்குன்னா ரூ. 50,000. அவர் 30 நாள தாண்டியும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாருன்னா இன்னொரு ரூ. 50,000 நம்ம என்ன பண்றோம்? அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு தரோம். இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஆப்ஷன். இது என்னன்னா ஹெச்சிபியும் கொடுத்துடுறோம், எம்எஸ்பியும் கொடுத்துடுறோம். இந்த டே கேர் இல்ல ஓஎஸ்பில வந்து அதெல்லாம் கொடுத்தது போக எக்ஸ்டெண்டடா அவருக்கு பணம் தேவை இருக்கு. அதை 10 டைம்ஸ் ஆஃப் ஏடிபியை தரோம். இது வந்து இந்த தடவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஆப்ஷன்.
அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஆட்டோ ஹெல்த் கவர். நான் தான் சொன்னேன். ஒருவேளை இந்த பிஐ இறந்து போயிடுறாருன்னு வச்சுங்க ஏதோ ஒரு காரணத்தினால, ஃபியூச்சரோட பிரீமியம் கட்டாம நம்ம என்ன பண்றோம் 15 வருஷத்துக்கு பாலிசிய அவருக்கோ, அவங்க சாரி அவர் இல்ல, அவங்க ஒய்ஃப்க்கோ, குழந்தைங்களோ, அவங்க சில்ட்ரன்ஸோ இருந்தா அவங்களுக்கு கவரேஜ் பண்றோம். சில்ட்ரன்ஸோட ஏஜ் 25 வயசுக்கு மேல அவங்க வெளியில போயிடுவாங்க. எவ்வளவு வயசுனா சப்போஸ் இப்போ அவரோட வயசு 40, 42 வயசுல இறந்துடுறாருன்னு வச்சுங்களேன். பிளஸ் ஒரு 15 எவ்வளோ 57 வயசு வரைக்கும் இருந்திருந்தா வரும். இல்ல அந்த ஆட்டோ கவர் தரோம்ல அவங்களோட வயசு 70 வயசு ஆனா அவங்க வெளியில போயிடுவாங்க. கரெக்ட்? 15 இயர்ஸ் ஆர் 70. கரெக்ட்? இந்த டைம் வந்ததுன்னா அவங்க வெளில போயிடுவாங்க. உதாரணத்துக்கு இன்னொரு முறை சொல்றேன். இவருக்கு வந்து இப்ப வயசு வந்து 60 வயசுல பாலிசி எடுத்திருக்கதா வச்சுங்க. ரெகுலரா இருந்தா 80 வயசு வரைக்கும் இருக்கும். கரெக்ட்டா? இப்ப அவங்க அம்மா வந்து சாரி இப்படி வச்சுக்கலாமே 40 வயசு அவங்க அம்மாவோட வயசு 60 வயசு அவங்க இருக்கிறதா வச்சுக்கோங்க. 60 வயசு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவரு இறந்துடுறாரு. அவங்களுக்கு எவ்வளவு நாள் கவரேஜ் தருவாங்கன்னா, அவங்களுக்கு 70 வயசு ஆன உடனே அந்த அம்மா வெளியில போயிடும். ஒருவேளை இவரு உயிரோட இருந்தா அந்த அம்மாவோட 80 வயசு வரைக்கும் கிடைக்கும். புரியுதா? சோ இதுதான் ஆட்டோ கவர். இல்லன்னா மேக்ஸிமம் 15 இயர்ஸ். 15 இயர்ஸ் வர பார்த்து இவங்களோட 70 வயசு ஆகலனாலும் யாரா இருந்தாலும் ஒய்ஃப் மட்டும் இருக்கிறதா வச்சுக்கோங்களேன். ஒய்ஃப்க்கு வந்து இப்பதான் ஒரு 35 வயசு இவரு இறந்துடுறாரு. அந்த அம்மாவுக்கு அப்ப 15 வயசு வருஷம் 50 வயசு வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். எய்தர் 70 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ் இதுக்குள்ள எது இருக்குதோ அத வந்து ஆட்டோ கவரா கொடுப்போம். சில்ட்ரன்ஸ் 25 வயசானா they will be go out of the policy. இது இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோ கவரை இந்த பாலிசில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட்? அடுத்தது பாத்தீங்கன்னா அதர் பெனிஃபிட். இது போக பிரின்சிபல் இன்சூர் இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு ரீமேரேஜ் ஆகுது அப்படின்னா டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஒய்ஃப அட்மிட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வராங்க ஃபேமிலியில நியூவா பிறக்குறாங்க 1 இயர்க்குள்ள அந்த மாதிரி எதனா இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பிஐஏ ரிமூவல் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் மெம்பர் இன் கேஸ் ஆஃப் டெத் டைவர்ஸ் இது மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம் அவங்களை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் பிரீமியம் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ரிவைஸ் ஆயிடும். அந்த பழைய பிரீமியம் அவர் ஒய்ஃப் இருக்க பார்த்து இருந்த பிரீமியம் இருக்காது. அவங்க ஒருவேளை அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த பிரீமியம் எல்லாம் குறைஞ்சிடலாம். சோ இது எல்லாமே அதர் பெனிஃபிட். அதே கண்டினியூஸா கட்ட வேண்டிய இது இல்ல. சோ இங்க பாருங்க ஆப்ஷன் டு மைக்ரேட் சில்ட்ரன் கேன் டேக் ஏ நியூ பாலிசி ஆன் கம்ப்ளீஷன். 25 வயசு ஆனா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காவே மைக்ரேட் ஆயிட்டு புது பாலிசி எடுத்துக்கலாம். அது மெடிக்கல் கண்டிஷன்ல பத்தி எல்லாம் எதுவும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா கண்டினியூட்டி ஆஃப் பாலிசியாவே நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம். சோ இது ஒரு ஆப்ஷன் இந்த தடவை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட்? நான் சொன்ன மாதிரி ஹெல்த் செக்அப் ஒரு பர்சன் இப்ப எடுக்கிறாரு அப்படின்னா அவர் எடுக்கிற மாதிரி 50% உதாரணத்துக்கு 5000 ரூபாய் எடுக்கிறாரு நான் சொன்னேன்ல எவ்வளவு 2500 ரூபாய் 2500 ரூபாயை எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் அவங்களுக்கு ஹெல்த் செக்அப்க்கு நம்ம தரோம். ஆர் ஒரிஜினல் பில் விச் எவர் இஸ் லெஸ். ஓகேவா? இப்ப 10,000 ரூபாய் அவர் எடுக்கிறதா வச்சுக்கோங்க. அதுல பாதி 5000 ரூபாய் 5000 ரூபாய் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்ஐசி அவங்களுடைய மெடிக்கல் செக்அப்க்கு தருவாங்க. அவர் வந்து 5000 ரூபாய் கொடுக்க பார்த்து ஒரு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிற வெறும் 3500 ரூபாய்னா 3500 ரூபாய் தருவோம். இதுல எது கம்மியா இருக்கோ அது எய்தர் 5000னா 5000 இல்ல ஒரிஜினல் பில் வேல்யூ என்ன இருக்கோ அது கம்மியா இருந்தா அது. சோ இது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். சோ இத்தனை பெனிஃபிட்டும் இந்த தடவை நம்ம இந்த பாலிசிஸ்ல கொண்டு வந்திருக்கோம். சோ ஜஸ்ட் ஐ எம் எண்டிங் த பிரசன்டேஷன். கரெக்ட்? அன்மியூட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நிறைய டவுட் மைண்ட் ஃபுல்லா இருக்கலாம் கூட. இட்ஸ் ஓகே, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நீங்க இப்போ அன்மியூட் பண்ணலாம். ஸோ காம்ப்ரஹென்சிவான ஒரு ஹெல்த் பிளான் எல்ஐசி கம்மிங் அவுட் ஆன் மண்டே. கம்மிங் மண்டே அன்னைக்கு இந்த பிளான் லான்ச் ஆகுது. ஐ திங்க் இது ரைட் டைம். ஏன்னா நம்ம ஹெல்த் செக்மெண்ட்ல நான் சொன்ன மாதிரி இல்லை. டே 1ல இருந்து உங்களை இப்ப கன்வென்ஷனல் பாலிசி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான டைமா இருக்கலாம் இப்ப. பட் ஹெல்த்துக்கு அவேர்னஸ் நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க எடுத்து ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பவர் பாயிண்ட் அப்படியே ஷேர் பண்றேன். ஆல்மோஸ்ட் மேஜர் சர்ஜரி இருக்கு, டெய்லி கேஷ் பெனிஃபிட் இருக்குது, அதர் சர்ஜரிஸ் இருக்கு, எக்ஸ்டெண்டட் மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது, அப்புறம் என்ன சொல்றது தென் ஹெல்த் செக்அப் இருக்குது, எம்எம்பி மெடிக்கல் மெயின்டெனன்ஸ் பெனிஃபிட் இருக்குது, ஆட்டோ கவர் இருக்குது, பிரீமியம் வேவர் பெனிஃபிட் இருக்குது. யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பாலிசிக்குள்ள நம்ம
போன தடவை சொன்ன சஜஷன்ஸ்ல பிரான்ச் லெவல்லயே நிறைய சார் விஷயம். கிளைம் ஆ? பிரான்ச் லெவல்லயே கிளைமா சார்? ஆமா முகமது, இப்ப டிவிஷனல் ஆபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. டிபிஏ எல்லாம் இல்ல, டிவிஷனல் அதேதான் சார் ஆபீஸ்ல நானும் கேட்கணும்னு நினைச்சா கேட்டேன். இப்ப வந்து கிளைம் செக்ஷன் வாஸ் மெர்ஜ்டு வித் சாரி ஹெல்த் செக்ஷனே ஒன்னு தூக்கிட்டாங்க. அதை எடுத்து போய் கிளைம்ஸ் கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. டிபிஏ எல்லாம் இல்ல, கிளைம் வந்து டிவிஷனல் ஆபீஸே செட்டில் பண்றாங்க இப்பலாம். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆமாம் சார், அது பெரிய விஷயம். ஆனா என்ன இருந்தாலும் ஒரு ஒபினியனுக்காக டிபிஏக்கு போய் வரும். ஆனா பணம் வந்து அவங்க செட்டில் பண்றதுக்காக லேட் பண்றது இல்ல. எல்ஐசி செட்டிலிங் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கோவிட் பீரியட்ல கேஷ்லெஸ் இல்லல்ல சார்? முகமது கேஷ்லெஸ்ஸே நான் ரெக்கார்டிங் நிறுத்திட்டேன். கேஷ்லெஸ் வேணாம் முகமது. சிஎம்சில ஆஃப் த ரெக்கார்ட் தான் சொல்றேன். சிஎம்சில இது நறுவிய ஏதோ ஒண்ணு எடுத்துங்களேன். கேஷ் நீங்க மெடிக்ளைம் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 2 லட்சம் ரூபாய் ஆகிறதுக்கு 4.5 லட்சம் ரூபாய் பில்லு போடுறாங்க. அது யாரோட பணம் அது இல்லையா? ரெக்கார்டிங் ஓடுது சார். கொஞ்சம் சவுண்ட் கட்ட வேணாம். நான் ஜஸ்ட் இல்ல இது கடைசியா உங்களுக்கு செஷன் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் ஒரு 2 போட்டேன். அதை சொல்லாம முடிச்சா சரி வராது. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு ஒருத்தர் கவரேஜ் எடுக்கிறாருன்னு வச்சுங்க. ஹஸ்பண்டுக்கு 50 வயசு, ஒய்ஃபுக்கு 45, சைல்டுக்கு 15. டோட்டல் பிரீமியமா இன்னைக்கு இருக்கிறதுல கால்குலேட் பண்ணீங்கன்னா 39,630 வச்சுப்போம். அதுல ஒருவேளை அவர் 80D பெனிஃபிட்ல இருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து 13,000. சோ இந்த கட்டுற பிரீமியம் எல்லாம் 80Dக்கு எலிஜிபிலிட்டி வரும். 80C 1.5 lakh ஃபில் பண்ணவங்களுக்கு 80Dக்கு எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு நீங்க இந்த பிளானை பொசிஷன் பண்ணலாம். டாக்ஸுக்கு மட்டும் சுத்திட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க. சோ அவங்களுக்காக. அடுத்தது இதுல 5000 ரூபாய் வச்சிருக்கோம் இல்லையா, எப்படி என்னென்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு பாருங்களேன். இது நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் நான் அப்புறமா சொல்றேன்னு நீங்களும் கேட்கல, நானும் விட்டுட்டு இருப்பேன். இதுல பாத்தீங்கன்னா HCB 5000 ஃபர்ஸ்ட் இயர்ல அவருக்கு எதனா கிளைம் வேணும்னா வெறும் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இருக்காரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பேண்டமிக்னு வச்சுப்போம், 30 நாள் மேக்சிமம் வாங்கலாம். எவ்வளோ? 1.5 லட்சம் ரூபாய். இதே அவரு ஐசியூல இருந்தாருன்னா 2 டைம்ஸ் கிடைக்கும். கரெக்டா? இந்த 1.5 லட்சம்ன்றது 3 லட்சமா கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 90 டேஸ் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 90 டேஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா யூ கேன் கிளைம் மேக்சிமம் HCB மட்டுமே 4.5 லட்சம் ரூபாய், ஐசியூவா இருந்தா 9 லட்சம் ரூபாய். கரெக்ட்? இது மாதிரி ஒருத்தர் லைஃப் டைம்ல 900 டேஸ் வாங்க முடியும். அது மாதிரினா கிட்டத்தட்ட 3 வருஷம், 2.25 வருஷத்துக்கு வெறும் HCB தொடர்ந்து இருந்தாரோ, பார்ட்டா இருக்கிறாரோ, அவ்வளவு கிளைம HCBக்கு மட்டுமே வாங்க முடியும். இது மணி வேல்யூ இல்ல. கரெக்ட்? அடுத்தது பாத்தீங்கன்னா மேஜர் சர்ஜரி. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்லயே ஒரு கிளைம் வாங்குறாருன்னா 5000 ரூபாய் போட்டுருந்தாருன்னா 5 லட்சம் வாங்கலாம். லைஃப் டைம்ல டோட்டலா ஈ கேன் கிளைம் 1000 டைம்ஸ். அப்படின்னா 50 லட்சம் ரூபாய்க்கு மேஜர் சர்ஜரிக்கு மட்டுமே வாங்கலாம். ஒரு தடவை வாங்கின சர்ஜரிக்கு இன்னொரு தடவை வாங்க முடியாது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கரெக்ட்? குயிக் கேஷ் பெனிஃபிட் கேட்டகரி 1 and 2க்கு நம்ம 50%, 5 லட்சம் ரூபாய்னா எவ்வளோ? 2.5 லட்சம் ரூபாயை we will transfer to the PI யோட பிரின்சிபல் இன்சூரோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேமிலியில அது. அப்புறம் ஆம்புலன்ஸ் கேஷ் பெனிஃபிட் எவ்வளவு கிடைக்கும்? 1000 rupees. நான் எல்லாம் 5000 ரூபாய் கேஷ் பெனிஃபிட்டுக்கு சொல்லிட்டு வரேன். மேஜர் சர்ஜரிக்கு பெனிஃபிட் ரெஸ்டோரேஷன். அதாவது இந்த வருஷம் பணம் 10 5 லட்சம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற இன்னொரு 5 லட்சத்தை ஷிஃப்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஆண்டை. சோ அடுத்த வருஷம் அவரால் வாங்க முடியாது. அதே மாதிரி அந்த சர்ஜரிக்கு அதுக்கப்புறம் லைஃப் டைம்ல கவரேஜ் வாங்க முடியாது. கரெக்ட்? அதே மாதிரி பிரீமியம் வேவர் பெனிஃபிட் கேட்டகரி 1 and 2 இருந்தா 1 இயருக்கு பிரீமியத்தை என்ன பண்ணிடுவாங்க, கட்டுறதுல இருந்து டோட்டலா பிஐக்கு மட்டும் இல்ல ஆல் மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து இவர் தானே கட்டுறாரு, அதை வெயிட் பண்ணிடுவோம். டே கேர் ப்ரொசீஜர் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் இருந்தா 3 டைம்ஸ் 5000 ரூபாய்னு எவ்வளவு வாங்கலாம்? 25,000 ரூபாய். கரெக்ட்? அந்த மாதிரி 3 டைம்ஸ் வாங்கலாம். சோ 75,000 கவரேஜ் ஆகும். மேக்சிமம் 30 டைம்ஸ் நெக்ஸ்ட். சோ 22.5 லட்சம் ரூபாய் டே கேர் ப்ரொசீஜருக்கு மட்டும். அப்போ மேஜர் சர்ஜரியில எவ்வளவு பாத்தீங்க? 50 லட்சம். சோ 72 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் போயிருக்கு. HCB இன்னும் சேர்க்கல, சேர்த்தீங்கன்னா மாறி போயிடும். அதர் சர்ஜரிஸ் பாத்தீங்கன்னா 2 டைம் இல்லையா, 12 லட்சம் ரூபாய், 12,500 ரூபாய். அது மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் 1,87,000 அதர் சர்ஜரிக்கு வாங்கலாம். 5 லட்சம் ரூபாய் மேஜர் சர்ஜரி, அதர் சர்ஜரியில 187. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா they are increasing to 45 days. அப்ப ஒரு வருஷத்துக்கு
5,62,000 ரூபாய் செகண்ட் இயர்ல இருந்து. டோட்டலா லைஃப் டைம்ல 450 டேஸ் 56 லட்சம். அது ஒரு 50, இது ஒரு 56, 1,06,00,000 பிளஸ் இது ஒரு எவ்வளவு 22. இது வரைக்கும் 1,30 போயிருக்கு. 1,30,00,000 5,000 ரூபாய் பெனிஃபிட் எடுத்தா. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது இந்த டெங்கு அது மாதிரி வந்தா 25,000 அந்த மாதிரி 20 டைம்ஸ் டோட்டலா வாங்கலாம். அது ஒரு 2,50,000 லட்சம் ரூபாய். அவருடைய பாலிசி டேர்ம்ல நான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது கரெக்ட். அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஹாஸ்பிட்டல், ஒருவேளை பணம் பத்தல தொடர்ந்து இருக்க போறாருன்னா அங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், he can shift it to அந்த 5 lakh ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்தாண்ட. சோ அது கிடைக்க போகுது. ஹெல்த் செக்அப்க்கு 50% அப்படின்னா இவ்வளவு 2,500 ரூபாய். சோ இத ஒருத்தர் கிளைம் பண்ணிக்கலாம் கரெக்ட். சோ இதுக்கப்புறம் குயிக்கா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னைக்குதான் அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ் வந்தது. மேல் படிச்சிருந்தா போதும், ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இருந்தா எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஃபீமேலா இருந்தா இன்கம் அசர்டைன் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மாதிரி லேபர் டைலரிங் அது மாதிரி எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா 2,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் தர முடியும். அவங்க பிஏயாவும் எடுத்துட்டு போடலாம். ஆனா 2,50,000 லட்சம் ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு தாண்ட முடியாது. இதே ஃபீமேல் வித் இன்கம் அசர்டைன் பண்ண முடியும், இல்ல கவர்மெண்ட்லயோ இல்ல ரெப்யூட்டட் சாஃப்ட்வேர் எந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணா யூ கேன் கிவ் மேக்ஸிமம் 10 லட்சம் வரைக்கும் தான் தரலாம். பிளான் வந்து இவருக்கு மேஜருக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஸ்பௌஸுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு அதான் நான் சொன்னேன் ஈக்குவலா தரலாம், இல்ல அது கம்மியா தரலாம். இட் கேனாட் எக்ஸிட். மேஜர் ஸ்டூடெண்ட் இருந்தா 2,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் தர முடியும், பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாம. ஒருவேளை பேரண்ட்ஸுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்கன்னா இவருக்கும் 10 லட்சம் தர முடியும் இல்லாம. இது பிளான் ஃபர்ஸ்ட். இது பாத்தீங்கன்னா என்ஆர்ஐக்கும் எஃப்என்ஏஸ்க்கும் அலோடு. இந்த தடவை என்னன்னா ட்ரீட்மெண்ட் இந்தியாவில எடுத்தாதான் அந்த காசை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபாரின்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாருன்னா தே கேனாட் கிளைம். ஓகே, மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ஆர்ஐ சேல் பண்ண பார்த்து டிசேபிள்டு பர்சனுக்கு இந்த பிளானை தரலாம். சோ டிசபிலிட்டி இருக்கு தர முடியாதுன்னு விட்டுற முடியுமா? இல்ல, we can giving the policy to them. எஸ்யூசி வந்து ஏற்கனவே ஆரோக்கியால எடுத்திருக்காரு, அது இதெல்லாம் இல்ல, இது ஸ்டாண்ட் அலோன். இதுல இப்ப 10 லட்சம் எடுத்தா இந்த பிளானுக்கு என்ன 10 லட்சமோ அதுதான் கால்குலேட் பண்ணுவாங்க மெடிக்கலுக்குலாம். அதே மாதிரி நீங்க ப்ரொபோசல்ல என்ன இன்கம் எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான் எம்எஸ்பி டிசைட் ஆகும். 5 தடவை எக்ஸாம்பிள் 1 லட்சம் ரூபாய் எழுதிருந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா 10 லட்சம் ரூபாய். இது பாத்துக்கங்க, பினான்சியல் அண்ட் ரேட்டிங் இருக்குது. சோ மெடிக்கல் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் 10 லட்சத்துக்கு மேல இன்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 45 வயசுக்குள்ள இருந்தா 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்தவுட் மெடிக்கல் அப்படின்னு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேற இது அந்த மாதிரி வேற சில ஜெனரலா இருக்கிறவங்களா இருந்தா 45 வயசுக்கு 5 லட்சம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலாம் கரெக்ட். 46ல இருந்து 50 வயசு இந்த கவர்மெண்ட் அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணா 4 lakh. எதுவும் இல்ல, அவரு சாதாரணமா எங்கோ வேலை செய்யறாருன்னா 46ல இருந்து 50க்குள்ளன்னா 2,50,000. சோ இது மெடிக்கல் இல்லாம கம்ப்ளீட் பண்ற லிமிட் ஷேர் பண்ற. இதுக்கு மேல போனீங்கன்னா we need ஸ்பெஷல் ரிப்போர்ட். ஏன்னா பேசிக்கா சுகரோ கார்டியாக் ப்ராப்ளம் தான் மேஜரா இருக்கிறதுனால அது ரெண்டுத்துக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். சோ ஏன்னா அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. சொன்னது எல்லாத்தையும் காம்பரன்ஸா சொல்லிடணும்னு போட்டு வச்சேன். ஆனா பியூட்டிஃபுல் பிளான். 5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தா they are going to enjoy more than 1.6 crores டோட்டல் பெனிஃபிட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒருத்தருக்கு லைஃப் டைம்ல. So you can position the product, correct? So any doubt friends? 8-10. Sir. Yes, Mohammed. அந்த இதுல வந்து ஸ்டார்ல வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் சுகருக்கு வந்து அவைலபிலிட்டின்னு நம்ம சொல்லி பண்றோம். ஸ்டார்லயா? ஆமா. நம்மளுக்குமே அதே மாதிரி இருக்கா சார்? ஐயோ சாரி, ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங்